பஞ்சமாம்பா, ஊஞ்சலை நிறுத்தடி. எதற்கடி நிறுத்த சொல்கிறாய்? முதலில் நிறுத்த சொல்கிறேன். என்னவாயிற்று புனிதா? எதற்கு நிறுத்த சொன்னாய்? அவர் வருகிறாரடி. அவரென்றால்? அவர்தானடி. ஓ, உன் கணவரா? வந்தால் வரட்டுமே, தன் மனைவி ஊஞ்சலாடும் அழகை பார்க்கட்டுமே. சொன்னால் புரியாது உனக்கு. புனிதா, உனக்கு எவ்வளவு துணிச்சல்! வீட்டை விட்டு இங்கு வந்து ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறாய். அதனால் என்ன? எவ்வளவு நேரம் அகத்துக்குள்ளேயே அடைப்பட்டிருக்க முடியும்? சிறிது நேரம் எங்களோடு இரு என்று நான் தான் சொன்னேன். நீ சொன்னால் உடனே உங்களோடு சேர்ந்து கொண்டு கொட்டமடிக்க வேண்டுமா, கூத்தடிக்க வேண்டுமா? அவள் என்ன உங்களை போல் விவாகமாகாத பெண்ணா? அவளுக்கென்று பொறுப்புகள் இருக்கிறது. அவள் ஒன்றும் பொறுப்பில்லாதவள் இல்லை. அப்படியானால் நான் பொறுப்பற்றவனா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவில்லையே. நீங்களே உங்களை பற்றி அப்படி சொல்லிக் கொள்கிறீர்கள். அடியே, இதெல்லாம் என்ன? இவர்களிடமெல்லாம் நீ என்னை பற்றி எந்த அளவிற்கு சொல்லி வைத்திருந்தால் இப்படி பேசுவார்கள்? உன் அருமை தோழி என்னை பற்றி என்ன சொன்னாள்? சொல். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. ஏதோ மன கஷ்டம் தாங்காமல் இங்கு வந்து விட்டாள். என்னது, மனது கஷ்டமா? எதற்கு? என்ன நடந்து விட்டது என்று அவள் கஷ்டப்படுகிறாள்? அவளை நான் எப்படி ராணி போல் வைத்திருக்கிறேன் தெரியுமா? அதுதான் கண்ணெதிரே தெரிகிறதே. சிறிது நேரம் கூட சந்தோஷமாக இருக்க விடாமல் பின்னாலேயே துரத்தி கொண்டு வந்து விட்டீர்களே. ஹே தஞ்சா, பேசாமல் இரடி. என்ன நாடகம் ஆடுகிறாயா? பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவது போல் அவளை தூண்டிவிட்டு தடுப்பது போல் நாடகம் ஆடுகிறாயா? இதில் தலையிடுவதற்கு நீ யார்? என் மனைவியை நான் தேடி வருகிறேன், அதை போய் துரத்தி கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறாய். நீ எல்லாம் கல்யாணம் செய்து கொண்டால் உன் புருஷன் என்ன பாடுபட போகிறானோ? அவனுடன் நீ எப்படித்தான் வாழ்வாயோ? நிறுத்துங்கள். எதற்காக என் தோழியை இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? அவள் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தாள்? உனக்காக பரிந்து கொண்டு பேசுவதாக நினைத்துக் கொண்டு என்னை உங்கள் எல்லோர் முன்பும் அவமானப்படுத்துகிறாய். அது பத்தாதா? என் மனைவியை நான் அழைக்க வந்தால் ஏதோ 4 கால் பிராணி போல் நான் துரத்தி கொண்டு வந்தேன் என்கிறாயே. இது போதாதா? இத்தனைக்கும் காரணம் யார்? நீதான். ஒரு பெண் கல்யாணமானால் வீட்டோடு அடங்கி கிடக்காமல் இன்னும் திருமணமாகாத இப்படி பொறுப்பற்ற பெண்களோடு ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறாய், விளையாடி கொண்டிருக்கிறாய். அதனால் தானே இவர்களுக்கு முன்னால் இப்படி அவமானப்படும் நிலை வந்தது. இனிமேல் இப்படி வருவாயா? சொல் சொல், வா என்னோடு. ஓடி. சித்தி, 4 விழுந்திருக்கிறது. 1 2 3 4. ஏணியை கொண்டு ஏறிவிட்டேன். பகடை 6. 1 2 3 4 5 6. நானும் உன்னுடன் ஏணியில் ஏறிவிட்டேன். பூமி தேவி, கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். உன் நாத்தனாருக்கு எத்தனை குழந்தைகள்? 12. 12 குழந்தையா? என்னடி சொல்கிறாய்? சித்தி, பகடையில் 12 விழுந்திருக்கிறது என்று சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். நான் பயந்தே போய்விட்டேன். குழந்தை எத்தனை என்று கேட்டதும் நீ 12 என்று சொன்னவுடன் சட்டென்று தூக்கி வாரி போட்டது. என் நாத்தனாருக்கு 3 குழந்தைகள். அடுத்தது நீங்கள் பகடையை உருட்டுங்கள். சரி, உன் பெரிய மைத்துனருக்கு 2. என்னது, பகடையிலா? இல்லை, என்னுடைய பெரிய மைத்துனருக்கு 2 குழந்தைகள் என்று சொன்னேன். வர வர சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வதே இல்லை சித்தி. ஆனாலும் உனக்கு எடக்கு மடக்கு அதிகமடி. இங்கு இருக்கும் வரை வாயில்லாத பூச்சியாக இருந்தாய். கல்யாணமாகி புக்ககம் போனதும்
நன்றாக வாயாட கற்றுக்கொண்டாய். அதெல்லாம் ஒன்றுமில்லை சித்தி. எப்பொழுதும் நான் ஒரு குழந்தை மாதிரிதான். இன்னும் சில மாதங்களில் இந்த குழந்தைக்கும் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. போங்கள் சித்தி. சரி சரி, பகடையை உருட்டு. புக்ககத்தில் உனக்கு தளிகையெல்லாம் அத்துப்படியாகிவிட்டதா? ஓ, தாராளமாக. நான் பண்ணும் பூசணிக்காய், மொச்சை, கொட்டுக்கடலை கூட்டு என்றால் என் மாமியாருக்கு உயிர். ஏன், இதற்கு முன் அவர்கள் கூட்டே சாப்பிட்டதில்லையோ? சித்தி, கோபித்துக் கொள்ளாதே பூமி தேவி. அந்த அளவிற்கு நாக்கு அவர்களுக்கு துவண்டு போய்விட்டதா என்று கேட்டேன். போதும் சித்தி. நான் நன்கு தளிகை செய்வேன். வேண்டுமானால் என்று செய்து காட்டட்டுமா? சரடியம்மா, ஒப்புக்கொள்கிறேன். சித்தி, நீங்கள் இப்பொழுது 6 போட்டுவிட்டால் தடால் என்று பாம்பு மூலம் கீழே இறங்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என்னடி கமலை, உன் அக்காவிற்கு நீ துணையா? நீ சொன்னால் நான் 6 போட்டு விடுவேனா என்ன? இப்போது மேலும் எப்படி முன்னேறுகிறேன் என்று பார். 6. போடி கமலை, நான் ஒழுங்காக ஏணியில் ஏறிக்கொண்டிருந்தேன். நீ எதையோ சொல்லி என்னை பாம்பில் இறங்க வைத்து விட்டாய். அதற்கு நான் காரணமில்லை சித்தி. நீங்கள் ஆட்டத்தை கவனித்து ஆடவில்லை. இப்பொழுது பாருங்கள், நான் என் அக்காவிற்காக ஆடுகிறேன். 5 போட்டு ஏணி மூலம் ஏறப்போகிறேன் பாருங்கள். எங்கே 5 விழு பார்க்கலாம். 5 5. பார்த்தாயா சித்தி? இப்படி கவனமாக சொல்லி உருட்ட வேண்டும். பார்த்தாயா இவளை? எண்ணிக்கையை சொல்லி உருட்டுகிறாள். உனக்கு கமலை என்பதற்கு பதிலாக பகடை என்று பெயர் வைத்திருக்கலாம். சரி சரி, ஆடுங்கள். போதுமடி அம்மா, இவள் ஒருவளை சமாளித்து ஆடுவதே கடினம். இதில் நீ வேறு சேர்ந்து கொண்டாய். இனி ஆடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் ஆட்டத்தை முடித்துக் கொள்கிறேன். என்ன சித்தி, அதற்குள் எழுந்து விட்டீர்கள்? மீண்டும் பெரிய பாம்பிலிருந்து கீழே விழ வேண்டாமா? வெகு நேரமாக விளையாட்டு போய்க் கொண்டிருக்கிறது போலிருக்கிறது. ஏய் பூமி, என்ன இது? பார்த்து எழுந்திருக்க வேண்டும். உனக்கு உன்மேல் இனி தனி கவனம் இருக்க வேண்டும். சரி அண்ணா. அண்ணா, நீங்களும் வாருங்கள், விளையாடலாம். இந்த சமயத்தில் நீ விளையாடுவதே தவறு. இதில் என்னை வேறு அழைக்கிறாயா? ஏன் அண்ணா, பரமபதம் விளையாடுவது தவறா? உன்னை விளையாட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இதில் மட்டுமே உன் நேரத்தை நீ கழிக்க கூடாது. கமலை, நீ போய் உனக்கு சமமானவர்களோடு விளையாடு. சரி அண்ணா. சித்தி, பூமிக்குத்தான் தெரியவில்லை. நீங்களாவது இது போன்ற சமயத்தில் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? ராமானுஜா, இவள் உன் அருமை தங்கை. நீ சொல்வதுதான் உச்சிதம். பூமி தேவி, விளையாட்டு என்று வரும்போது வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். வெற்றி என்றால் குதூகலம்தான். ஆனால் தோல்வி வரும்போது மனது வேதனைப்படும். நீ குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் உன் மனது வேதனைப்பட்டால் அது உன் குழந்தையை பாதிக்கும் அல்லவா? ஊர் மெச்சும் உத்தம குணத்தோடு உன் குழந்தை இருக்க வேண்டாமா? நிச்சயம் இருக்க வேண்டும் அண்ணா. அப்படி என்றால் இக்கணம் முதல் நீ இதுபோன்ற பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அனுதினமும் நீ பகவத் கதைகளை கேட்க வேண்டும். பகவானின் கதைகளை கேட்பதால் கருவில் உள்ள உன் குழந்தை திருவுடையதாக மாறும். அது சாத்தியமா அண்ணா? ஏன் சாத்தியமில்லை? பிரகலாதனை எடுத்துக்கொள். அவன் ஒரு அசுரனின் மூலம் தோன்றிய கருவாக இருந்தாலும் தன் அன்னையின் கருவிலே இருக்கும்போது நாரத மகரிஷி மூலம் பல சத் விஷயங்களை கேட்டதால் கருவிலே திருவுடையவன் ஆனான். பகவானும் அவனின் மகா விசுவாசத்திற்காக நேரே பிரசன்னமானாரன்றோ? அதுபோல் உன் சிசுவையும் நல்ல விஷயங்களை கேட்க கருவிலிருந்தே பழக்கு. தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன் அண்ணா. ஆனால் பாகவத கதைகளை தினந்தோறும் எனக்கு யார் உபதேசிப்பார்கள்? அடியேன் உபதேசிக்கிறேன். ஆனால் இதில் உன் விருப்பம்தான் முக்கியம். நீ விருப்பத்தோடு கேட்டால் உன் குழந்தைக்கும் அது சென்று சேரும். அப்போதுதான் அது வெளிவந்ததும்
பலருக்கும் பயன்படும் ஆன்மீக விருட்சமாகும். ஆல் போல் தழைத்து சம்பிரதாயங்களை தாங்கும் விடுதுகள் போல் ஆகும். இனி இதுபோன்ற விளையாட்டுக்களை விட்டு தலையாய சிந்தனையான சத் விஷயங்களில் நாட்டம் கொண்டு எனக்காக காத்திரு. சரி அண்ணா. பாக்கியம் பெற்றவளடி நீ. ராமானுஜனின் ஒரு சொல்லுக்காக பலர் காத்திருக்க, அவன் வலிய வந்து உன் சிசுவிற்காக பல சொல் பாசுரங்களாக அளித்திருப்பது உன் பாக்கியம்தான். என்ன பூமி தேவி, நீயும் உன் சித்தியும் ஏதோ அதிசய பரிசு கிடைத்தது போல் பூரித்து போய் நிற்கிறீர்கள். என்னக்கா நீங்கள் சற்று தாமதமாக வந்து விட்டீர்கள். ஏன், என்ன விஷயம்? இப்போதுதான் உங்கள் சீமந்த புத்திரன் ஒரு ஒப்பற்ற பிரசங்கம் செய்துவிட்டு போனான். அப்படி என்னதான் சொன்னான்? நீதான் சொல்லேன். தினமும் சில மணி நேரம் பூமி தேவி ராமானுஜனின் அருகில் அமர்ந்து அவன் கூறப்போகும் சத்விஷயங்களை கேட்க வேண்டும் என்று பணித்திருக்கிறான். அப்போதுதான் பிறக்க போகும் குழந்தை எதிர்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் என்கிறான். அவன் கூறியது முற்றிலும் உண்மை. நானும் அதைத்தான் என் மகளுக்கு அறிவுரையாக கூறுவேன். இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள் பூமி தேவி. சரி அம்மா. பொதுவாக ராமானுஜன் சொந்த பந்தங்களில் அதிக பிரீத்தி உடையவனாக இருக்க மாட்டான். சற்று விட்டேற்றியாகத்தான் இருப்பான். ஆனால் உன்னிடமும் உனக்கு பிறக்கப் போகும் பிள்ளையிடமும் அவன் பாசம் காண்பிப்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. உன் குழந்தையின் மூலம் நம் சம்பிரதாயத்திற்கு ஏதோ எதிர்பார்க்கிறான் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. உம்மை பார்த்தால் ஏதோ யோசித்துக் கொண்டும் யாரையோ எதிர்பார்த்து கொண்டும் இருப்பது போல் தெரிகிறது. மெதுவாக பேசும் ஐயா. குருநாதர் உள்ளே இருக்கிறாரா? ஆமாம், பூஜையில் இருக்கிறார். உன்னையும் என்னையும் இங்கே காவலுக்கு நிற்கச் சொன்னார். நீ ஏன் இன்னும் வரவில்லை என்றும் என்னிடம் கேட்டார். அதனால் தான் நீ வருகிறாய் என்று வாசலை பார்த்துக் அது கொண்டது. வேறு ஒன்றுமில்லை. இன்று யோக பயிற்சியை சற்று அதிகமாக செய்து விட்டேன். அதனால் காலதாமதம் ஆகிவிட்டது. யோக பயிற்சியா? அது எதற்கு? மனம் திடப்பட வேண்டாமா? அதற்காகத்தான். உனக்கும் எனக்கும் எதற்கு மனம் திடப்பட வேண்டும்? வயிறு திடப்பட்டால் போதும். அதற்கு ஏதாவது பயிற்சி இருக்கிறதா? அப்படி என்றால் மனம் திடப்பட வேண்டாம் என்கிறீரா? இப்போது மனம் எதற்கு திடப்பட வேண்டும் என்கிறாய்? நம் குருநாதர் உதிர்க்கும் கடும் சொற்களை தாங்க மனப்பக்குவப்பட வேண்டாமா? அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும், பயிற்சி தொடர்ந்து நடக்கட்டும். சீடர்களே, என்ன என்ன இங்கே முணுமுணுப்பு? ஒன்றுமில்லை சுவாமி. ஒன்றுமில்லையா? ஏதோ பயிற்சி என்று என் காதில் விழுந்தது. ஓ, அதுவா? சாஸ்திர ஆராய்ச்சிகளில் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான் இல்லையா கைலாசம்? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு எதற்கு ஒத்துவராத விஷயத்தில் பயிற்சியும் முயற்சியும்? உங்களுக்கு சுலபமாக உள்ள பயிற்சி வாய்க்கும் கைக்கும் தான். அதை விட்டால் பரிமாறிய இலையை நன்றாக வழித்து துடைப்பது எப்படி என்ற பயிற்சி. உண்மையாய் அதை பற்றி தானே பேசிக் கொண்டிருந்தீர்கள். தங்களுக்கு பாம்பு செவி குருதேவா. பாம்புக்கு ஏதடா செவி? ஆனால் இந்த யாதவ பிரகாசனின் செவி இப்பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் ரிஷிகளின் மந்திரங்களையும் கேட்கும் சக்தியுடையது. அதை நீங்கள் உணரவில்லையா? இனி உணர்ந்து கொள்வோம் குருதேவா. நல்லது. சரி, நம் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் குழப்பங்களோ சச்சரவுகளோ இன்றி பணிகள் நடைபெற்று வருகின்றதா? நமக்கு அங்கு போன பின் தான் குழப்பமே ஏற்படும். அதன் பிறகுதான் சச்சரவு ஆரம்பிக்கும். மறுபடியும் என்ன உங்களுக்குள்? அதாவது குருதேவா, அன்று கோவிலில் தாங்கள் குரேசர் என்பவரை அன்னதானம் செய்ய வேண்டாம் என்று தடுத்தீர்கள் அல்லவா? ஆமாம், அது பழைய கதை. கூரேசன் மட்டுமல்ல, என்னிடம் எந்த முன் அனுமதியும் இன்றி சத்காரியம் என்ற பெயரில் எக்காரியங்கள் நடப்பதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். குருதேவா,
ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நம் கட்டுப்பாட்டில் உள்ள என்ன சொன்னாய்? தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மேலே சொல்ல வந்ததை சொல். தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் நல்ல காரியங்கள், அன்னதானம் எல்லாம் நடந்தால் உங்களுக்குத்தானே அந்த நற்பெயர் வந்து சேரும். முட்டாள், ஏதும் புரிந்து கொள்ளாமல் பிதற்றாதே. இப்போது இந்த பிரதேசத்திற்கு தேவை மழை. அதை வரவழைக்கப் போவது என் யாகம். இதற்கு நடுவே கூரேசன் என்றும் கச்சி ஈசன் என்றும் யாராவது அன்னதானமும் திரவிய தானமும் செய்து கொண்டிருந்தால் நாளை மழை பொழியும் போது தங்களின் தானத்தால் தான் நடந்தது என்று மார்தட்டி கொள்ள மாட்டார்களா? குருதேவா, நீங்கள் ஞானத்தின் உச்சம். இந்த மரமண்டைக்குத்தான் ஏதும் எட்ட மாட்டேன் என்கிறது. உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நான் அதிகம் யோசிக்க வேண்டியுள்ளது. அருணாச்சலம், சுவாமி, நீ ஏதோ சொல்ல வந்தாயே, அதை சொல். அந்த கூரேசன் தான் அன்னதானம் செய்ததை தாங்கள் தடுத்த விஷயத்தை மன்னரிடம் முறையிட சென்றிருக்கிறார். அதுவும் பழைய கதை. அது தங்களுக்கு தெரியுமா குருதேவா? இங்கிருந்தபடியே அனைத்தையும் அறிவான் இந்த யாதவ பிரகாசன். அப்படியென்றால் திருக்கச்சியும் உடன் சென்றது தங்களுக்கு தெரியுமா குருதேவா?